ஹாய். சென்னையில் 13 நாள் முன்னாடி, அதான் இப்போது இன்னிலேருந்து 13 நாள் கணக்கு வச்சுக்கலாம். 13 நாள் முன்னாடி ஒருத்தர் வாக்கிங் போகிறேன்னு போயிருக்காரு. காலையில் வாக்கிங் போயின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு வண்டி வந்து டீ குடிச்சிட்டு நின்றுருக்காரு. அந்த கடை நின்றுருக்கும்போது ஒரு வண்டி வந்து மோதி அவர் அந்த இடத்துலேயே மயங்கி விழுந்துட்டுருக்காரு, துடிச்சிட்ருக்காரு. உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போய் சேர்த்துருக்காங்க. 3 நாளாக அங்கே இருந்திருக்கிறாரு. 3 நாள் சிகிச்சை பலன் இல்லாமல் இறந்துட்டுருக்காரு. இறந்துட்டு இன்னமும் வந்து அவரை யார் இடித்தாங்க, எந்த வண்டி வந்து இடித்தது எதுவுமே தெரியாமல் அவருக்கு வந்து 50 வயசு ஆகுது. 3 பொம்பளை பசங்களாம். 3 பசங்களையும் படிக்க வச்சுருக்கிறாரு. இன்னும் 3 பசங்களுமே கல்யாணம் ஆகலை. இவங்க வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கலையாம். இந்த பசங்க போய் கேட்குறாங்களாம், எதனா ஒன்று ஸ்டெப் எடுங்க, இதுமாதிரி எங்கள் அப்பா இறந்துட்டார், இதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை அப்படின்னு கேட்குறாங்களாம். ஆனால் வந்து எந்த ஒரு பதிலும் சரியான பதில் இல்லையா. சிசிடிவி கேமரா இல்லைம்மா, ஒரே பனிமூட்டமாக இருக்குது, அப்படியே பார்த்தாலும் எதுவும் தெரியல. அதுக்கு அந்த பசங்க என்ன கேட்குறாங்க, அந்த 3 பசங்களோன்னா, இதே ஒரு பணக்காரன் வந்து இடிச்ச சாவச்சிருந்தாக்கா நீங்கள் என்னத்துக்கு கண்டுபிடிச்சிருப்பீங்கல்ல. அவர் ஆட்டோ ஓட்டுவார். அந்த மனுஷன் ஆட்டோ ஓட்டி தான் எங்கள் அப்பா எங்களை படிக்க வச்சார். இப்போ வந்து இந்தமாரி நானும் அதுமாரி நிற்கிறோம். எங்கள் அம்மா, நாங்கள் 3 பொம்பளை பசங்க, நாங்கள் என்ன பண்ணுறது? அப்போ வந்து இந்த சட்டம் எல்லாமே வந்து சலுகை எல்லாமே வந்து பணக்காரங்களுக்கு தானா? அதே ஒரு பணக்காரன் ஒரு விஐபி அங்கே இறந்துருந்தாக்கா இப்படி கேர்லெஸ்ஸாக இருப்பீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. கரெக்டு தானேங்க? தயவுசெய்து காவல்துறை எல்லாருக்குமே நான் கேட்டுக்கிறேன், அந்த அவங்களுக்கு ஒரு இந்த வீடியோ யாருன்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டெப் எடுத்து அந்த 3 பொம்பளை ஒரு பொம்பளை பசங்களை கரையேற்றதை விற்கிற விலைவாசிக்கு நகைக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. அதுவும் நடுத்தர குடும்பம், 3மே வயசுக்கு வந்த பசங்க, 3மே வந்து படிச்சுட்டுருக்கு. ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது அந்த வீடியோ பார்த்துட்டு. தயவுசெய்து எல்லாரும் சேர்ந்து இந்த பசங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும்னு நம்ம வேண்டிக்கலாம், சரிங்களா? வேறு என்ன பண்ண முடியும் நம்மளால்? நம்மளே ஒரு மிடில் கிளாஸு, நம்மளால் இறக்கப்படவும் பாவப்படவும் தான் முடியும். மிஞ்சி போனால் கடவுள்கிட்ட பிரார்த்தனை வைக்கலாம், அவ்வளோதான். நீங்களாம் என்ன சொல்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.